டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய வாழ்க்கையை படித்துக் கொண்டிருந்த போது 11ஆம் தேதி 2ஆம் மாதம் 1955ஆம் ஆண்டில் ஆண்டவர் அவரை சந்தித்தார். தற்கொலை பண்ண போகும்போது சந்தித்த பின்பு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். வேலை பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் தன் வேலைக்கு போய்விட்டு பிந்தி களைப்போடு வீட்டுக்கு வந்தார். இரவு 12 மணி ஆகிவிட்டது. அவர் தேவ சமூகத்திலே இருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தார். என்னை தொடும், என்னை புதிதாக அபிஷேகம் பண்ணும் என்று அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்த போது அன்று இரவு ஆண்டவர் அவரை வந்து தொட்ட விதம், அவர் சொல்லுகிறார், என் உள்ளமெல்லாம் அன்பினால் நிறைந்து அன்பு ஓட ஆரம்பித்தது. என் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி என் உள்ளம் சந்தோஷத்தினால் பொங்கி வழிந்தது. என் நாவுகள் தானாகவே மாற ஆரம்பித்தது. புதிதான பாஷைகள் எனக்குள்ளே புரண்டு வெள்ளம் போல வந்தது. அந்த நேரத்தை என்னால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்னை நிறைத்தார், என்னை தொட்டார், என்னை புதுமையாக்கினார், என்னை பலப்படுத்தினார். அன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் தேவை. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தம், இனிமையான சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கணும். அந்த தேவ சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கிறதா? இல்லாவிட்டால் ஒன்றுமே ஆண்டவர் உங்களோடு இடைபடாத விதத்தில் தூரமாய் இருந்து ஒரு வறட்சியோடு வாழ்ந்து கடினமான உள்ளத்தோடே இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஊழியத்துக்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது, வருஷங்கள் கடந்து போய்விட்டது. இந்த ஆண்டவருடைய ஒரு புதுமையான அனுபவத்தை பெறுவதுதான் எழுப்புதல். தேவனுடைய சத்தம் கேட்கிறது நின்று போய்விட்டதோ? ஆண்டவர் அழகாக பேசும் தெய்வம். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு இனிமையான சத்தம் வாழ்க்கையில் ஒரு பெருத்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்றைக்கு பயந்து பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிற இனிய சத்தத்தை கேட்பதற்காகவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகாக ஆண்டவர் பேசுவார்.